அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்குறோம். ஸோ ப்ராப்ளம் என்னதை பார்த்தலாம். let an equal to 1 plus minus 1 whole power n divided by 2. Then limit infimum of an equal to option A 1, option B 1 by 2, option C 3 by 2, option D 0. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா n is even எடுத்துக்கோங்க. assume n is even. ஸோ n ஈவனாக நீங்கள் எடுத்தீங்க என்ன நடக்கும்? an equal to 1 plus இது ஈவன்றதால மைனஸ் 1 ஹோல் பவர் ஈவன் டேர்ம் வந்து பிளஸ் ஆகிடும். ஸோ 1/2 வந்து. ஸோ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது 3/2. ஓகே, அப்போ ஏனோட வேல்யூவே உங்களுக்கு என்னது 3/2. எப்போ ஈவன் கேஸில். இப்போ n is odd எடுத்துக்கோங்க. n is odd எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஏன் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1 minus 1/2. ஏன்னா ஆட் கேஸில் இது -1 வரும். கரெக்டுங்களா? அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இன்ஃப்ரீமம் கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்துல எது இன்ஃப்ரீமம்? ஸோ 3/2 பெருசா 1/2 பெருசா பாருங்க. 3/2 பெருசு. அப்போ மினிமம் வேல்யூ என்னது 1/2 தான். அப்போ இன்ஃப்ரீமம் வந்து 1/2. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். ஓகே, இப்போ இந்த சீக்வன்ஸோட லிமிட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு. லிமிட் n tends to infinity an whole power 1/n வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா லிமிட் n tends to infinity an plus 1 divided by an இதுக்கு ஈக்குவலா இருக்கும். எப்போன்னா இந்த an வந்து பாசிட்டிவா இருக்கும்போது, இது வந்து பாசிட்டிவ் டேர்மா இருக்கும்போது. ஓகே, பாசிட்டிவா இருந்தா ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன பண்றீங்க, அப்ளை பண்ணுங்க. இதுக்கு பதிலாக நீங்க இதை கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா n தான் நீங்க பர்டிகுலர் ஏன்னா பார்க்க போறீங்க. அப்போ லிமிட் n tends to infinity n plus 1 divided by n போட போறீங்க. ஸோ லிமிட் எடுத்தா எங்க போகும்? 1 கன்வர்ஜ் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். அவ்வளவுதாங்க. வெரி வெரி சிம்பிள். ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நான் ரெகுலரா வீடியோ கொடுத்துட்டு வரேன். சேனலை வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.